வணக்கம். என்கிட்ட ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, பேய்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி பேய்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மனிதனுடைய ஆன்மா தான் சொல்லப்போனா. உடல் இல்லாத மனிதன் அவ்வளோதான். அது வந்து ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. அந்த உடல் மறைந்து போன பிறகு அவங்களுடைய ஆன்மாக்களானது வெளியில வந்து, அதுக்கு என்ன வழி எதுவுமே தெரியாது. அந்த சூழ்நிலையில வந்து அது சுத்திட்டுருக்கு. அதில ஞாபகம் கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு காணா போயிட்டே இருக்கும். ஏன்னா உடல், அதாவது உடல்ல தான் வந்து மூளை இருக்கு. அந்த மூளையில தான் எல்லாமே பதிவாயிருக்கும். அதனால வந்து பொதுவா வந்து ஒரு உடல் எரிக்கப்பட்டால் வந்து அதனுடைய சக்தி, அதனுடைய எனர்ஜி எல்லாமே சீக்கிரமா மறைஞ்சு போயிடும். அதோட மெமரி எல்லாம் வந்து காற்றுல இருக்கக்கூடிய அந்த சுவாசிச்ச அந்த காத்துல இருக்கக்கூடிய வாயுவில் இருக்கக்கூடிய சக்தி குறையிற வரைக்கும் அதுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த சக்தி குறைந்து அவங்க உடம்புல இருந்து வெளிப்பட்ட சில வஸ்துக்கள் இந்த பூமியில இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அழியிற வரைக்கும் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அவ்வளோதான். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். அதனால வந்து இந்த ஆன்மாக்கள் எல்லாம் தன் நிலை மறந்து நான் யார் என்னன்னு தெரியாமல் அது தவிச்சிட்டு இருக்கும்போது அதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ தான் அவங்களுடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் வந்து அதை அழைச்சிட்டு போவாங்க. அந்த முன்னோர்களுடைய ஆன்மாக்களும் வந்து கடவுளால் உப தூதர்களால் அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் தான் வந்து அழைச்சிட்டு போவாங்க. ஆனால் இந்த ஆன்மாக்கள் மேலே போகிறதுக்கு வழி இல்லை. அதுக்கு சரியான முறையில் அவங்களுக்கு வந்து சாந்தி பரிகாரம் எதுவுமே செய்யலை, அவங்க திதி கொடுக்கல அப்படின்னா தான் இந்த ஆன்மாக்கள் ஒரு நேரத்தில் வந்து அசுர சக்தியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அசுரர்களும் வந்து இந்த பூமியில் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஆன்மாக்களை கட்டுப்படுத்தி அவங்க அசுர சக்தியாக அதை மாற்றி தீய சக்திகள் கூட சேர்த்து கெட்டது பண்ணுறதுக்கு அவங்க அதுக்கு முயற்சி பண்ணி அதை செய்வாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அந்த ஆன்மாக்களுக்கு சரியான முறையில் திதி பரிகாரம் பண்ணி சாந்தி பண்ணிட்டா அது சாந்தி ஆகிடும். அதனால் பேய்களோ பிசாசுகளோ எதுவாக இருந்தாலும் அவர்கள் நல்லவர்களே. அவங்க கெட்டவங்களை ஆகிறது வந்து அதுக்கும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் தான். நாம் தான் அவங்கள கெட்ட சக்தியாக மாற்றிட்டுருக்கோம். இது நடக்காமல் இருக்கணும்னா அவங்களுடைய ஆன்மாக்களை நம்ம முறைப்படி சாந்தி பண்ணி வழி அனுப்பணும். அதுக்கு வேதங்களில் சாஸ்திரங்களில் நிறைய வழி இருக்குது. அது முறைப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிறது நல்லது. தர்ம தானங்கள் செய்கிறது நல்லது. இதையெல்லாம் செய்து ஆத்ம சாந்தி கொடுப்பது கிட்டத்தட்ட ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு சமமான ஒரு பலனை கொடுக்கும். அதனால் வந்து திதி கொடுக்க எப்போதும் மறக்காதீங்க. உங்கள் முன்னோர்களுக்கோ குடும்பத்தார்களுக்கோ கரெக்டாக அதை கொடுத்துட்டு வாங்க. அவர்கள் தெய்வத்தோடு பேசி உங்களுக்கு நல்லதை பண்ணி கொடுப்பாங்க. அவங்களால மட்டும்தான் கடவுள்கிட்ட போய் பக்கத்தில் நின்று பேச முடியும், வேறு யாராலையும் பேச முடியாது. அதனால் என்னைக்குமே வந்து ஆன்மாக்களுக்கு நல்லது பண்ணி சாந்தி கொடுத்தால் உங்களுக்கும் நல்லது நடக்கும். ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. நமோ நமக.